வணக்கம் நண்பர்களே, நம்ம பண்ணிட்டு இருக்க சிக்கமான பல்கிங்ல இன்னைக்கு டே 17. இன்னைக்கு வீக்கெண்டு காரணத்தினால் பொறுமையா ஏஞ்சி நேற்று நைட்டு வச்ச ஓட் மீல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட்டா ஓட் மீல் சாப்பிட்டு இதோட 14 டேஸ் ஆயிடுச்சு. கட்டில இருக்கும்போது சாப்பிட்டது பல்கிங்ல இப்போதான் சாப்பிட்றேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பால் கலந்து சாப்பிட்றேன். ஜிம்முக்கு போனோன்னே வார்ம் அப்புக்காக ஒரு புதிய மெத்தட் கேட்டியாக கண்டுபிடிச்சாங்க. அதை பண்ணலான்னு பார்த்தா அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது, அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பேக் ஒர்க் அவுட், அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் குதிச்சிட்டேன். ஹெவி வெயிட்ல நல்லாவே போட்டேன். ஏன்னா நீ பண்ணிட்டு போய் நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா நீ வீக்கெண்ட்ல அந்த காரணத்தினாலே பொறுமையா போட்டேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுல் வெயிட்டை வச்சு சீட்டர் வாங்கி போட்டுருக்காங்க. இந்த ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு இருக்கும் போது இந்த கவுண்ட் அதிகமா சொல்லி கத்தி போடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம கேட்டியாக்கா போட்டுருந்தாங்க 5, 2, 1 சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு நானும் என்னடா இப்படி போடுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஏதாவது பிஆர் போல. அதெல்லாம் முடிச்சு திரும்பி ஒர்க் அவுட்ல குதிச்சுட்டு அதுக்கப்புறம் மிரர்ல பம்ப் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கையில இருந்து ஷோல்டர் வரைக்கும் ஒரு வெயின்ஸ் போது போல. அதை பார்த்து அவங்க ஹாப்பி மொமெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பல்கிங் ப்ராசஸ் பக்காவா போயிட்டு இருக்கு. என்னதான் மசில் உருண்டே ஆனாலும் பக்காவா மசில் பிடிக்கிறான். நம்ம டேட்டி பல்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பக்காவான பல்க் ஸ்டார்ட் பண்ணல. கூறிய சீக்கிரத்துல அதுவும் ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கறி குழம்பு கதம் பண்ணிட்டு நம்ம பாக்குறது பேட்மேன் வேலையா. மார்னிங் 4 மணிக்கு தான் லாக் அவுட் பண்ணேன். அதனால ஏஞ்சி ஜிம்முக்கு போறது 4 ஆயிடுச்சு. வந்து பார்த்தா மணி 8. சாப்பிட்டு தூங்குறதுக்கு மணி 9. சனிக்கிழமை முடிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் ஏஞ்சி பார்த்தா சண்டே. அப்புறம் என்ன, வீக்கெண்டு இதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பை பை.